அவன் அவன் 1008 கதை சொல்லுவான். ஒவ்வொன்றுக்கும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இது ஏன் பெர்ஸ்பெக்டிவ்? வடச்சென்னை படம் நம்மளுக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லப்பட்டுச்சு? லைஃப் ஆஃப் பை படம் நம்மளுக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லப்பட்டுச்சு? நீங்கள் பார்க்குற மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் மோஸ்ட்லி எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுவாங்க? ஓகே படிஸ், என்னதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த வீடியோ மேக் பண்ணுறதுல. ஹாய் படி. ஸோ இது வந்து நம்மளோட கிராமர் விலாகோட 5th பார்ட். இப்போ நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா வார செவ்வாய்க்கிழமை நான் கன்சிஸ்டண்ட்டாக கிராமர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு கொரி இருந்துச்சு, இல்லை ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருக்கேன், கரெக்டாக சொல்லியிருக்கேன், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் வந்து அடுத்தடுத்து நான் மேக் பண்ண போகிற வீடியோஸோட பேஸாகவும் இருக்க போது அங்கேயும் நம்ம இந்த கான்செப்டை டீட்டெயில்டாகவும் பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பர்சன் அப்படின்னா ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் பர்சன் அப்படின்னா ஸ்பீக்கரை குறிக்கும், இல்லை ஸ்பீக்கர் இன்வால்வ் ஆகிருக்கிற குரூப்பை குறிக்கும். அதாவது நான் சார்ந்திருக்கிற குரூப். செகண்ட் பர்சன் அப்படின்னா என்னென்னா நீங்கள், அதாவது லிசனரை குறிக்கும், இல்லை ஆடியன்ஸை குறிக்கும். நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் அவங்க தான் செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது ஸ்பீக்கரையும் குறிக்காது, லிசனரையும் குறிக்காது. நம்ம ரெண்டு பேரை தவிர்த்து ஒரு மூணாவது ஆள், அவங்க தான் தேர்ட் பர்சன். அவங்க ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை ஒரு விஷயமாக இருக்கலாம், இல்லை என்னமோ இருக்கலாம், அதுதான் தேர்ட் பர்சன். இப்போ இந்த பர்சன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கும். ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர், ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல். அந்த மாதிரி நம்ம சிங்குலர் ப்ளூரல் ஒவ்வொரு பர்சனுக்குமே நம்ம பிரிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எங்கள் அம்மா வந்து எனக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, மாம் ஐம் ஷூட்டிங் வீடியோ அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது என்னது? சிங்குலர். வி ஆர் டான்சிங் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இது வி அப்படிங்கிறது என்னது? ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல். இந்த மாதிரி நம்ம எல்லா பர்சனுக்குமே பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பர்சனுக்குள்ள அந்த ப்ரொனவுன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீ, ஐ, வி, அஸ். செகண்ட் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், ரெண்டுமே யூ தான். அதாவது ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் சிங்குலருக்கும் ப்ளூரலுக்குமே யூ தான். இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்கள் வாடா அப்படின்னு சொல்லுவோம், நம்ம சமகாலத்தில் உள்ள ஏஜில் உள்ள ஆளை. இதே இது நம்மளோட மூத்தவங்கள வந்து ஒரு ப்ளூரலையும் நம்ம எப்படி சொல்லுவோம்? நீங்கள் வாங்க, நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூ தான் யூஸ் பண்ண போகிறோம். யூ கேன் லைக் திஸ் வீடியோ அந்த மாதிரி நான் சொல்லலாம். இல்லை யூ ஆல் லைக் திஸ் வீடியோ, எல்லாத்துக்குமே என்ன சொல்லிக்கலாம்? சிங்குலராக இருக்கட்டும், ப்ளூரலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த செகண்ட் பர்சன் யூஸ் பண்ணும்போது நான் யூ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீ, ஹிம், ஷீ, ஹர், இட், இது தேர்ட் பர்சன். ப்ளூரலுக்கு என்ன வரும்? தே, தெம். அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பர்சனில் தான் எல்லா நவுன்ஸுமே வரும். ஓகே, லைஃப் ஆஃப் பை படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஃபஸ்ட் பர்சன் நரேட்டிவில் இருக்கும். ஏன்னா அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து அவரோட பாஸ்ட் லைஃப்பை ஒரு ரைட்டர்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த கதை. ஸோ அது ஃபஸ்ட் பர்சன் நரேட்டிவ். உங்ககிட்ட ஒரு அற்புதமான கதை இருக்குன்னு சொன்னார். அவர் சொன்னது சரிதான். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு இடத்துல நான் பிறந்து வளர்ந்தேன். இப்போ நான் ஒரு டைரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி என்னோட லிங்க்டின் பேஜில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சீரியஸாக. அப்போ அந்த இது பார்த்தீங்கன்னா அது நான் ஃபஸ்ட் பர்சன் நரேட்டிவில் எழுதியிருந்தேன். நான் வந்து எனக்கு அதாவது அது ஃபஸ்ட் பர்சன் நரேட்டிவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் பர்சன் நரேட்டிவ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் டீல் பேசும்போது நீங்கள் ஃபஸ்ட் பர்சன் நரேட்டிவ் யூஸ் பண்ணலாம். அதாவது நாங்கள் வந்து உங்களுக்கு இதை பண்ணி கொடுத்துருவோம், நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ ஆஃபரில் கொடுக்குறோம், நாங்கள் இவ்வளோ பிரமாதமாக பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் டீல் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ரீடர்ஸ் கூட, இல்லை வந்து ஆடியன்ஸ் கூட டக்குன்னு ஒரு கனெக்ட் மேக் பண்ணுறதுக்கு ஃபிக்ஷனலாக ரைட்டர்ஸ் எழுதும் போது வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் பர்சன் நரேட்டிவில் நிறைய பேர் எழுதுவாங்க. இப்போ அப்படியே செகண்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா நிறைய நான் ஃபிக்ஷனல் புக் வந்து நிறைய நான் செகண்ட் பர்சனை நான் ரீட் பண்ணதில்லை. ஆனால் வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்கு வந்து நிறையவே வந்து செகண்ட் பர்சன் நரேட்டிவ்ல தான் இருக்கும். முடியாது. உங்களுக்கு நீங்கள் தான் மருந்து, உங்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டி, உங்களுக்கு நீங்கள் தான் கைடு, வேற யாருமே கிடையாது. யூ 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 அதெல்லாம் வந்து என்னது? செகண்ட் பர்சன் நரேட்டிவ். அதுதான் வந்து அங்கே வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. செல்ஃப் ஹெல்ப் புக்லேயும் இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்குற அவங்க வந்து நிறைய எல்லா பர்சன்லையும் சொல்லுவாங்க. பட் ஆனால் செகண்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்னு நிறையவே சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி வடச்சென்னை படம் என்ன பெர்ஸ்பெக்டிவ்னு கேட்டிருந்தேன். வடச்சென்னை படம் வந்தீங்கன்னா தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா மிஸ்டர் வெற்றிமாறன் அவர்களே வந்து ஒரு அசரீதியாக வந்து நம்மளுக்கு அந்த படத்தை நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது தேர்ட் பர்சன் எக்ஸ்பெக்டிவ். செந்தில், வேலு, குணா, தம்பி, சந்திரா இவங்க எல்லாரையும் அன்போட வாழ்க்கை கூட சேர்க்குற பாயிண்ட் தான் ராஜா. அவங்க வந்து இப்படி போகிறாங்க, ஹீ கம்ஸ் தேர், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நம்ம ஒரு படத்துலையும் சரி, இல்லை ஒரு புக்கில் ரீட் பண்ணுறோன்னா ஹீ, ஷீ, இல்லை வந்து ஏதாவது ஒரு நவுனை வச்சு ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே என்னது தான் வந்து தேர்ட் பர்சன்
பெர்ஸ்பெக்டிவ். உங்களுக்கு இது ஒரு சின்ன கான்செப்ட் தான். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் என்னது? நான், நாங்கள். செகண்ட் பர்சன் என்னது? நீ, நீங்கள். தேர்ட் பர்சன் என்னது? அவன், இவன், அவள், இவ, அந்த மாதிரி எல்லாமே அது தேர்ட் பர்சன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ வரப்போகிற சரவடி குஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. சண்டே வருது, ஸோ சேட். பட் இந்த கான்செப்ட் உங்களுக்கு இது ஒரு சின்ன கான்செப்ட் தான். உங்களுக்கு இப்போ புரியறனால இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நெக்ஸ்ட் டியூஸ்டே பார்ப்போம்.